அண்ணே ஆரம்பிக்கலாமா? அப்பவே சொன்னேன் என்னன்னு? நமக்கு இந்த யூடியூப்ஸ் தான் வேணாம்டா, பேசாம போய் விவசாயமே பார்க்கலான்னு. சொன்னா கேட்க மாட்டேங்கிறீடா. இப்ப என்னாச்சு? எங்கடா சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேன்றாங்களேடா. 10K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிருக்கோம். அதுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சு. எத்தனை மாசம் கழிச்சு என்ன வரும்? நம்ம சொல்லு. சப்போர்ட் பண்ணுவாங்கண்ணே. நமக்கு பின்னாடி சேனல் ஆரம்பிச்சவங்க 1 லட்சம் 2 லட்சம் போயிட்டு இருக்கான்டா. ஆனா நமக்கு வியூஸ் கூட 1 லட்சம் வர மாட்டேங்குதுடா. நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நம்பிக்கை இருக்கு நம்ம வியூவர்ஸ் மேல. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் பாப்பாங்க. டோன்ட் வரி. சந்தோஷ் கேமராமேன் சொல்றேன்டா. இன்னைக்கு கேமராமேன் பிரவீன் ஆச்சு. ஆனா என்ன நீ மாட்டி விடாம இருக்க மாட்டல்ல. நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. சொந்த பந்தெல்லாம் சும்மா இப்படிதான், பாதியிலே வருவானுங்க பாதியிலே போவானுங்க. ஆனா நண்பர்கள் அப்படியா? நீங்க அப்படியா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட்டை காட்டுங்க. இன்னைக்கு எல்லா ஸ்போர்ட்ஸ்ல இருந்தும் ஒட்டுமொத்தமா அள்ளி குவிச்சு கொண்டு வந்திருக்கு ஸ்போர்ட்ஸ் நியூஸ். அள்ளி கொண்டு வந்திருக்கு மொத்தமாவே. சரி, மொத்தமா எக்கச்சக்கமா நியூஸ் இருக்கு. எல்லாத்தையும் உள்ளே சொல்லிடுவோம். இங்கேயே சொன்னா என்ன இருக்கு, போலாமா? ஆலினார் ஸ்போர்ட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என்னுடன் ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். பவர்ட் பை லெஃப்ட் லைன் தமிழ், டபு டாக்ஸ், ஷோ டிக்கெட், பெங்குவின், எல்லா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இறை தேடி அது நம்மளோட கொஞ்சம் அதிகமா போயிட்டு இருக்கலாம், அப்புறம் சொல்லுவோம். இந்த 4 சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன் அதை சொல்றேன்னா, ஆலினார் ஸ்போர்ட்ஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இந்த பின்னாடி வந்து எல்லா ஜானர்லயும் வந்து சேனல்ஸ் வரும்னு சொல்லிட்டு நாங்க ஆரம்பிச்சிருக்கோம் புது முயற்சியோட. ஸோ நீங்க எல்லா சேனலும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டீங்கன்னா சேனலோட லிங்க்ஸ் எல்லாமே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். ஆனா ஸ்போர்ட்ஸ் நிதிஷ் பவர்ட் பை ஆலினார் ஸ்போர்ட்ஸ் மட்டும் தான். மத்த சேனலுக்கு பவர்ட் பை மத்த சேனல்ல சிட்டி உள்ள வருவான்டா. சோ அதனால நமக்கு பீச்சிங் போட்டுக்கணும் ஆயிடுச்சு. அட கன்றாவியே, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? உங்களோட சப்போர்ட் எப்பயுமே தேவை. அந்த சப்போர்ட் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. ரொம்ப பெரிய நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் நல்லா இருக்கும். சரி, ஓகே விடுங்க, நம்ம கண்டென்ட்குள்ள போவோம். வழக்கமா ப்ரோ கபடி நியூஸ் அப்படின்னா கடைசியில சொல்லுவோம். பட் இந்த டைம் ஆரம்பத்திலே சொல்ல போறோம். அதாவது கேப்டன்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. எஸ், அக்டோபர் 18 அன்னைக்கு முதல் போட்டியா PKL சீசன் 11ஓட ஃபர்ஸ்ட் மேட்ச் நடக்க போறது பெங்களூரு புல்ஸ் எஸ் தெலுங்கு டைட்டன்ஸ். சோ அந்த 2 டீமுக்குமான கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன்ஸ் வந்து அனௌன்ஸ். பெங்களூரு புல்ஸோட கேப்டன் யார் நான் சொல்லவா? சொல்லுங்க. ஹர்தீப் நர்வால். தெலுங்கு டைட்டன்ஸோட கேப்டன் பவன் ஷெராவத். எதை எடுத்துட்டு போங்க வர. ஓகே, தெலுங்கு டைட்டன்ஸுக்கு வைஸ் கேப்டனா விஜய் மாலிக் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஒரு நல்ல ஆல்ரவுண்டர்ஸ் 2 பேரை வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனா தெலுங்கு டைட்டன்ஸ் ப்ரோமோட் பண்ணிருக்காங்க. ஆனா கடைசி 3 சீசனா நிறைய கேப்டன் நிறைய கோச்சஸ் எல்லாம் மாத்தி பார்த்துட்டாங்க. இடம் மட்டும் கடைசி பிளேஸ் தான். அப்படிதான் இருந்திருக்கு. இந்த டைம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. நல்லா பண்ணா நல்லா இருக்கும். சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பெங்களூரு புல்ஸை பொறுத்த வரைக்கும் சர்ப்ரைஸ்னு சொல்ல முடியாது. பட் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். ஹர்தீப் நர்வாலை கேப்டன் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. வைஸ் கேப்டனா சௌரப் நண்டால் அண்ட் நிதின் அப்படிங்கிற 2 பேர், நிதின் ராவல். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சௌரப் நண்டால் வந்து பெங்களூரு புல்ஸோட முன்னாள் கேப்டனா இருந்திருக்காரு, ஒரு டிஃபெண்டரும் கூட. ஸோ அந்த ஒரு சாய்ஸ் அவங்க போயிருக்கலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். இல்ல பரவாயில்ல. இல்லைன்னா சௌரப் நண்டால் தான் கேப்டன்சியை பொறுத்த வரைக்கும் பக்காவான சாய்ஸ். ஹர்தீப்புக்கு ஆல்ரெடி ஃபார்ம் இல்ல, ஒரு ஃபார்ம் டிப்பா இருக்கு. லைன் இஸ் ஆல்வேஸ் லைன் அடிக்கடி சொல்ல முடியாதனால லைன் இஸ் லைன் ஆல்வேஸ் ஒத்துக்கிறது, அது பிரச்சனை இல்ல. ஆனா கேப்டன்சியை பொறுத்த வரைக்கும் அந்த சௌரப் கிட்ட கொடுத்துருக்கலாம்னு நான் சொல்றேன். என்னதான் ருத்ராஜிட்ட வந்து கேப்டன்சி கொடுத்தாலும் அங்க தோனியோட மூக்கு அதனால வெயிட் பண்றாங்க. அந்த மாதிரி தான் தலை தான். ருத்ராஜ் வந்து பர்தீப், தோனி வந்து சௌரப் நண்டால். சரி, ஓகே, அப்படியே நம்ம அப்படியே முடிச்சுட்டு நம்ம அடுத்த கண்டென்ட். நீங்க தானே சொன்னீங்க கேப்டன் ருத்ராஜ்னா பின்னாடி தோனி நிக்கிறாருன்னு. எப்பயுமே தலை தான் நிக்க. அது நீ கம்பேரிட்டிவ்லி அந்த விஷயத்துக்காக கம்பேர் பண்ணிக்கிட்டு நான். பர்தீப் வந்து பயங்கரமான பிளேயர் தான். ஆல்ரெடி நான் ஏதோ பேசுறேன்னு திட்டிட்டு இருக்கேன் கீழே கமெண்ட். அதான் பர்தீப் ஹேட்டர். ஆமா, நீங்க ஹேட்டர் தானடா. வெளில வரும்போது பர்தீப் நர்வால் பேர் நான் சொல்ல, நீங்க சொல்லுங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டு தான் வரான் உள்ள வரும்போது. சௌரப் நண்டால் நல்ல கேப்டன் மட்டும் தான் நான் சொன்னேன். இவரா ஓகே. அடுத்தடுத்த நியூஸ் நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு. தகவல் கொடுத்ததுக்கு ரொம்ப பெரிய நன்றி மிஸ்டர் பிரவீன் அவர்களே. ஸோ எங்க கூட இணைந்தே இருங்க. நாங்கள் அடுத்த நியூஸ் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ இப்போ 2வது நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸோ லெஜெண்ட்ஸ் லீக் வந்து ஒரு பயங்கரமான மேட்சா போயிட்டு இருக்கு. அதுல வந்து சடன் சூப்பர் ஸ்டார் வந்து இப்போ வந்து டாப் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்கன்னு தான் சொல்லுவோம் பாயிண்ட்ஸ் டேபிள்ல. பிகாஸ் 5 மேட்ச் ஆடிருக்காங்க, 5மே வின். அவ்வளவுதான். தினேஷ் கார்த்திக் வந்து ஒரு சூப்பரான ஒரு கேப்டன்சி மெட்டீரியலா இருக்காரு. நேத்திய மேட்ச்மே வந்து சரியான மேட்சா இருந்துச்சு. யாரு கூட? கோனார்க் சூர்யாஸ். அவ்வளவுதான். சூர்யாஸ் பேர் வச்சாலே தெரியல, இன்னமும் அடி வாங்கிட்டே இருக்காங்கன்னு தோணுது எனக்கு. பதான் பிரதர்ஸ் ஹோல்ட் பண்ற டீம், அதாவது சூர்யாஸை பொறுத்த வரைக்கும் 192 ரன் அடிச்சிருந்தாங்க. யாருக்கு அடிச்சாங்க? அத கப்தில் அடிக்கிறதுக்கு அடிச்சாங்க. கப்தில் அதாவது 134ங்க. சும்மா பொழந்தா. ஜஸ்ட் 58 பால் நினைக்கிறேன், சம்திங் 52 or 58 தெரியல. ஸோ ஆனால் இந்த பால்குள்ள போட்டு அடிச்சு நொறுக்கி 11 6. 2019 எல்லாராலையும் வெறுக்கப்பட்ட ஒரு பிளேயர் மார்டின் கப்தில். யாராலையும் மறக்க முடியாது. தோனியோட ரன் அவுட்டு.
ஸோ இன்னைக்கு வந்து தினேஷ் கார்த்திக் டீம்ல நின்று போட்டு பொலன்னு பொழக்கிறாரு. பேட்டிங் பாக்குறப்ப இந்த மாதிரி ஒரு பிளேயர் நியூசிலாந்து வந்து எப்படி பார்த்துருந்தாங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இன்னைக்கு ஒரு லெஜெண்டா பார்க்கும்போது செம்மையா இருக்கு. சரியான மேட்சிங்க. லெஜெண்ட்ஸ் லீக்கை பொறுத்தவரைக்கும் சூப்பரா போயிட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் தான் நான் சொல்லுவேன் எப்பயுமே. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. 195 அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருந்தாங்க. அதுவும் 2 விக்கெட் இழப்புக்கு தான் 8 விக்கெட் வித்தியாசம் அந்த போட்டியை வின் பண்ணியிருந்தாங்க. சம்பவம் செய்தாங்க சதர்ன் சூப்பர் ஸ்டார்ஸ். அவங்க தான் ஃபேவரட்ஸா இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு கிரிக்கெட் எத்தனை ஏஜ் வரைக்கும் விளையாடலாம்? நான் ஒரு ஃபிட்னஸை பொறுத்தாங்க 40 45 தோனி 43, இம்ரான் தாஹிர் 45 ஆடிட்டு இருக்காங்க. அப்படி சொல்ல முடியாது. ஃபிட்னஸ் தான். எம்எஸ்டி வயசை பார்த்தா இன்னும் 4 வருஷம் ஆடும். இன்னும் 4 நாள்ல ஒருத்தருக்கு 53 வயசு ஆகுது. ஆக போகுது. அவர் வந்து பாடிட்டு இருக்காரு. யாரா அந்த லெஜெண்ட்? பிரவீன் தாம்பே. ஆஹா, அவர் உண்மையாவே லெஜெண்டரா? ஆல்ரெடி அவர் லெஜெண்டரா? 41 வயசுல தான் ஐபிஎல் டெபியூட். இப்ப இன்னும் ஆடிட்டு இருக்காரு. இப்போ லெஜெண்ட்ஸ் கிரிக்கெட்லயும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. சூப்பர் சூப்பர் சூப்பர். எஸ், இது ஒரு பக்கம் இருக்கையில இன்னொரு அப்டேட் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டு கப் வந்தாலே நம்ம எல்லாருமே பயங்கரமா இன்ட்ரெஸ்டிங் ஆயிடும். சூப்பரா வந்து அது ஒரு கவனம் அதிகமா செலுத்தும். ஸோ அந்த வேர்ல்டு கப் இன்னிலேருந்து ஆரம்பிக்க போது. விமன்ஸ் T20 வேர்ல்டு கப் தான் ஆரம்பிக்க போகுது. ஸோ இன்னைக்கு சூப்பரான 2 மேட்ச் காத்துட்டு இருக்கு. பட் இந்தியாவுக்கு நாளைக்கு நியூசிலாந்து கூட சரியான மேட்ச் காத்துக்கிட்டு இருக்குங்க. மறந்துடாதீங்க, இது வந்து ஹர்மன் பிரீத்தோட இயரா இருக்கு. ஸோ அவங்களுக்கு எல்லாமே தொட்டதெல்லாம் ஹிட் மாதிரி தான் இருக்கு. டீம் இந்தியாவும் மென்ஸ் டீம் தாண்டி வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இது மென்ஸ் டீம் விமன்ஸ் டீம் பிரிச்சு பார்க்க முடியல, வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இந்த வாட்டி இவங்களும் கபடி போங்க. ஏன்னா முக்கியமா இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு ரொம்ப காலம் நம்ம இந்தியா கையில கிடைக்காம இருந்த அந்த வேர்ல்டு கப் அப்படிங்கிறது திரும்ப இந்தியா கிட்ட வந்துருந்துச்சு. ஸோ அதே மாதிரி உமன்ஸ் டீமும் வின் பண்ணும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. செமிஃபைனல் போய் வெளியே வந்துருவாங்க, திரும்ப செமிஃபைனல் போய் வெளியே வந்துருவாங்க. இப்படியே தான் இருந்திருக்காங்க. ஒரே ஒரு டைம் ரன்னர் அப் பண்ணிருக்காங்க போன வேர்ல்டு கப் முன்னாடி வேர்ல்டு கப். ஸோ அதனால இந்த டைம் கொஞ்சம் ஃபேவரட்ஸா தான் இருக்காங்க. தூக்குவாங்க. எஸ், நியூசிலாந்து கூடயே ஃபர்ஸ்ட் போட்டி இருக்கு. அங்கேயே தெரிஞ்சிடும் நம்ம பிளேயர்ஸோட ஃபார்ம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது. ஸோ கண்டிப்பா இந்த டைம் அடிச்சுட்டு வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. ஃபர்ஸ்ட் நாள் போட்டியை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, ஸ்காட்லாந்து மாதிரியான போட்டிகள்லாம் இருக்கு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு மேட்சஸ்லாம் நம்ம டைம் படி தான் ஐபிஎல் டைம் நினைக்கலாம். ஸோ 3:30 மணிக்கு மேட்ச், 7:30 மணிக்கு மேட்ச் இருக்கு. நாளைக்கு நமக்கு 7:30 மணிக்கு தான் மேட்ச். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சூப்பர் பக்கா. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஈரானி கோப்பை பக்கம் வருவோம். ஈரானி கப் அது ஒரு பக்கம் வேற லெவலில் போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அந்த மேட்ச்க்குள்ளேயும் வரும். மும்பை வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாங்க. ஸோ சர்ஃப்ராஸ் செம்ம அடிச்சாரு. ஒரு மும்பை பிளேயர் ஃபர்ஸ்ட் டைம் டபுள் செஞ்சுரி அடிச்சு, இதுவே ஃபர்ஸ்ட் டைம். ஈரானி கப்பை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டபுள் செஞ்சுரி ஃப்ரம் மும்பை பிளேயர்னா அது வந்து சர்ஃப்ராஸ் கான். அண்ட் 4th யங்கஸ்ட் பிளேயரும் கூட. அண்ட் கூடவே 4வது டபுள் செஞ்சுரி அவருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் 222 அடிச்சாரு. வழக்கமா 50s அதிகமா இருக்கும், செஞ்சுரிஸ் கம்மியா இருக்கும், அப்படிதானே இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸை பொறுத்த வரைக்கும் அவருக்கு 14 50னா 14 செஞ்சுரி. கன்வர்ஷன் ரேட் வேற லெவல் அந்த மனுஷனுக்கு. இப்போ வரைக்கும் கலக்கிட்டு இருக்காரு. இந்தியன் டீம்ல உங்களுக்கு இடம் இல்ல, நீ கிளம்பு ஈரானி கப் ஆடுனாங்க, வந்தாரு டபுள் செஞ்சுரி. மும்பை டீமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான பேட்டிங் லைன் வச்சிருந்தாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் 50 அடிச்சாரு. ரகானே 3 ரன்ல வந்து ஒரு செஞ்சுரி மிஸ் பண்ணிட்டு போயிருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு டபுள் செஞ்சுரி. சர்துல் தாக்கூர் நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும், ஒரு 36 ரன் அடிச்சிருந்தாரு. அது எப்படி ஒரு பயங்கரமான ஃபீவர்ல வந்து கிட்டத்தட்ட சர்ஃப்ராஸோட டபுள் செஞ்சுரிக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பக்கபலமா இருந்தது சர்துல் தாக்கூர் தான். இன்னும் சென்னைக்கு மட்டும் தான் அவர் சப்போர்ட் ஆக மாட்டாரு, மத்த எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணிருக்காரு. என்னடா பண்ணிருக்காரு? ஆப்போனன்ட் தான் சப்போர்ட் பண்ணிருக்காரு, பண்ணிருக்காரு. ஓகே, சர்துல் தாக்கூர் வந்து பாத்தீங்கன்னா ஹை ஃபீவர், பட் அதுலயுமே வந்து பேட்டிங் வந்து அப்படிங்கறத ஆடி இருப்பாரு. சோ அவங்க வந்து 500க்கும் மேல வந்து ரன் அடிச்சு முடிச்சிருந்தாங்க. 537 வரைக்கும் அடிச்சுதான் ஆல் அவுட் ஆயிருந்தாங்க. 3வது நாள் வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மட்டுமே ஆடிட்டு இருந்தாங்க. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா டீம் வந்தாங்க. ரெஸ்ட் ஆஃப் இந்தியால வந்து 9 ரன்ல கேப்டன் ரெஸ்ட் எடுக்க போயிட்டாரு. அவர் ரெஸ்ட் எடுக்க போயிட்டாரு. இப்போ வந்து சாய் சுதர்ஷன் அண்ட் கூடவே நம்ம அபிமன்யு ஈஸ்வரன் சேர்ந்து ஆடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவோட பேட்டிங் ஆர்டருமே ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஏன்னா ருத்ராஜ் வந்து அவுட் ஆகி போயிட்டாலுமே சாயோ அபிமன்யு ஈஸ்வரன்லாம் இருக்காங்க. ஸோ இதுவும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் பார்க்கப்படுது. என்ன பண்ண போறாங்கிறதெல்லாம் கண்டிப்பா நானும் அதுக்காக காத்துட்டு இருக்கேன். ஆனா ருத்ராஜும் சஞ்சு சாம்சன் கொடுக்குற வாய்ப்புகளை தவற விடும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ இதுக்கு எப்போ வாய்ப்பு கொடுத்தீங்க தவற விட்டுறதுக்கு? இதுலயும் பர்ஃபார்ம் பண்ண மாட்டேன்றாங்க. கடைசியா T20 சீரிஸ்ல 50 தான் அடிச்சிருந்தாரு. கடைசியில உட்கார வச்சீங்க. கில்லுக்கு சப்போர்ட். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. சோ அடுத்த ஒரு நியூஸ் பக்கம் வந்துருவோம். சோ செஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான நியூஸ் இல்லையா? அந்த நியூஸ் பக்கம் குளோபல் செஸ் லீக் அப்படிங்கிறது 2வது எடிஷன் 2024 இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகி நடக்க போகுது. ஓவராலா 6 டீம்ஸ் இதுல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. ஒவ்வொரு டீமுக்கும் 6 பிளேயர்ஸ். எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஐகான் பிளேயர் இருப்பாரு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு விஷய் ஆனந்த் மாதிரியான ஒரு பிளேயர். அவருக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் வந்து, அதாவது மேல் பிளேயர்ஸ் வந்து 2 பேர் இருப்பாங்க. அது இல்லாம 2 ஃபீமேல் கண்டிப்பா இருக்கணும். பெண்கள் வந்து 2 பேர் உள்ள டீம் இருந்தே ஆகணும். ஒரு பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூக்கி பிளேயரா இருப்பாரு, அதாவது ஒரு யங்ஸ்டரா இருப்பாரு, அண்டர் 20 அந்த மாதிரி பிளேயரா இருப்பாரு. ஸோ இந்த மாதிரி 6 பேர் வந்து ஒரு டீம்ல இருக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு டீமுக்கு 6 பேர்னா 36 பிளேயர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. இது வந்து ரவுண்ட் ராபின் முறையில் தான் நடக்கப்படும். ஸோ ஒவ்வொரு டீமும் இன்னொரு டீமோட ஒரு டைம் மோதணும். வழக்கமா செஸ் இருக்கிற அதே ரூல் தான். போர்ட்ஸ் கணக்கு தான். 6 போர்ட்ஸ் இருக்கும். யார் வின் பண்றாங்களோ அவங்க பாயிண்ட்ஸ் பேசிஸ்ல வந்து லீட் எடுத்துட்டே போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நடக்க போகுது. அந்த 6 டீம்ஸ் என்ன, 6 டீம்ல என்னென்ன பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ டீமை பொறுத்த வரைக்கும் ஆல்பின் எஸ்ஜி பைப்பர்ஸ், அமெரிக்கன் கேம்பிட்ஸ், Ganges Grand Masters, Upgrade Mumbai Masters, Alaskan Knights, Triveni Continental Kings.
ஸோ டீம் இருக்கிற பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்பின் எஸ்டி பைப்பர்ஸோட பிளேயர்ஸ் இங்கே வந்து மேக்னஸ் கார்ல்சன் வந்து ஐகான் பிளேயராக இருக்காரு. அவர் கூட சேர்ந்து அவரோட மோஸ்ட் ஃபேவரட் பிளேயர் பிரக்ஞானந்தா இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரிச்சர்ட், ஓஇஃபன், கேட்ரினா, டேனியல் தர்பா இந்த 6 பிளேயர்ஸும் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் இருக்காங்க. அமெரிக்கன் கேம்பிட்ஸை பொறுத்த வரைக்கும் மிக்காரு நகமுரா, ஜான் தூதா, யூ யாங்கி, பிபிசாரா, எலிசபெத், ஜோனஸ், ஸோ இந்த 6 பிளேயர்ஸ் இருக்காங்க. கேங்கஸ் கிராண்ட் மாஸ்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமாக என்ன டீமாக கருதப்படுது. விஸ்வநாதன் ஆனந்த், அர்ஜுன் எரிகேசி, பர்ஹாம், வைஷாலி ரமேஷ் பாபு, சலிமோவா, வாலடர் முர்சின், ஸோ இந்த 6 பிளேயர்ஸும் இருக்காங்க. அப்கிரேட் மும்பா மாஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்மி, விதித் குஜராத்தி, பீட்டர், ஹம்பி கவுனேரு, ஹரிகா அண்ட் சத்வானி இந்த 6 பிளேயர்ஸ் இருக்காங்க. பிபிஜி அலாஸ்கா நைட்ஸை பொறுத்த வரைக்கும் அனிஷ் கிரி, நோடிர் பேக், ஷக்ரியா, டான், அலினா, நிகல் சரீன் இவங்கெல்லாம் இருக்காங்க. ட்ரிவேனி கான்டினென்டல் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் அலிரேசா, வேயி, தைமோர், அலெக்சாண்ட்ரா, வேலண்டினா, ஜவோகிர், ஸோ இந்த 6 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ ஓவராலாக டீம்ஸ்க்கு வந்து 10 மேட்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 2.5 hours ரேபிட் ஃபார்மேட்டில் தான் இது நடக்க போகுது. ஸோ கண்டிப்பாக இன்னி அக்டோபர் 3 ஸ்டார்ட் ஆகி நடக்க போகுது. அக்டோபர் 12 வரைக்கும் எக்ஸைட்மெண்ட் காத்துட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் எல்லாருமே வந்து ஸ்கிப் ஆடு நினைச்சு அடுத்து போயிட்டாங்கடா. என்ன ஹிந்தில ஏதோ ஆடு வருது? அதான் உங்க பேருன்னு அப்படியா? சாரிடா. ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க உள்ள. இல்லை ஹிந்தில இருந்துச்சாதான். வைசாலி ரமேஷ் பாபு, பிரக்ஞானந்தா அதெல்லாம் உங்களுக்கு ஹிந்தி வரி எல்லாம் இது சொல்றேன் நார்மலா. வேறு பிரவீன், குறும்பன், நிதிஷ், சிட்டி இந்த மாதிரி பேர் வச்சுட்டு பேருக்கலாம். அவங்க ஊர்ல அவங்க 4 பேர் விளங்காது, அதனால நல்ல பேரா வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஓகே சூப்பர் ஃபைன். அதுக்கு இருக்கட்டும். அண்ட் பார்டர் கவாஸ்கர் டிராஃபி, பார்டர் கவாஸ்கர் டிராஃபி அதான் சொல்ல வந்தேன். ருத்ராஜ் அவுட் ஆகி போயிருந்ததுக்கு அப்புறம் அதை சொல்லலாமா வேணாமான்னு பரவாயில்ல சொல்லு. ஒன்றும் இல்லை, முகமது சமி வந்து நியூசிலாந்து டெஸ்ட்ல வந்து ரிட்டர்ன் ஆயிடுவார் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருந்துச்சு. அவருக்கு ஏசிஎல் இன்ஜுரி இருந்துச்சு, அதை ரிகவர் ஆகிட்டு இருந்தாரு. பட் இப்போ திரும்பவும் நீ இன்ஜுரி அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால அடுத்த 1.5 மாசத்துக்கு அவர் ரிகவர் ஆக தான் போறாரு. ஸோ நியூசிலாந்து டெஸ்ட் சீரிஸுக்கு முகமது சமி கிடையாது. அப்படிங்கும் போது பார்டர் கவாஸ்கர் டிராஃபியில் அவர் ஆடுவாரா அப்படிங்கிற டவுட் இப்போ வந்திருக்கு. ஏன்னா ஆஸ்திரேலியா போகிறோம், முகமது சமி, பும்ராலாம் இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்தோம். பட் ஷமி திரும்பவும் ஆப்ஷன் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போதைக்கு இருக்கிற ஒரே வழி ஆகாஷ் தீபை தான் கூட்டு போகணும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கிற சான்ஸ். அண்ட் ருத்ராஜ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கப் ஓப்பனர் வழக்கமாக கூட்டு போக மாட்டாங்க நம்ம ஆளுங்க. பட் இந்த டைம் ருத்ராஜை கூட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுமே அதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஜெய்ஸ்வாலுக்கும் ரோஹித்துக்கும் பேக்கப்பாக வந்து ஏன்னா 5 டெஸ்ட் போட்டி நடக்க போகுது இல்லையா, நான் ருத்ராஜை கூட கூட்டு போகலாம் அப்படின்னாங்க. ஸோ கில்ல உட்கார வச்சுட்டு கூட கூட்டு போகலாம், கேட்க மாட்டாங்க. ஆனால் இப்போ நிலைமையை பார்த்தா ருத்ராஜை உட்கார வச்சுட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன். ரோஹித் சர்மா உட்கார வச்சுட்டு போனாலும் போயிடுவாங்க. கில் இல்லாமல் இந்தியன் டீம் போகுது. ஆனா எனக்கு தெரிஞ்சு அபிமன்யு ஈஸ்வரன் மாதிரி பிளேயர்ஸுக்கும் வாய்ப்பு தரலாம். நல்லா ஆடிட்டு இருக்காங்க. ஏன்னா 400 அடிச்சாலும் போக மாட்டாங்க. நீ லாரா காரே உடைச்சாலும் ஒன்றும் கிடையாது உங்களுக்கு. ஆமா சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஐபிஎல் ரீடென்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாருடைய பேச்சும் இவர் பேர் தான் எடுபட்டு இருந்துச்சு. எம்எஸ் தோனி எம்எஸ் தோனின்னு. ஆனால் எம்எஸ் தோனின்னு முடிஞ்சிச்சோ அப்படின்னு நினைக்கும் போது விடுவாங்களா சென்னை சூப்பர் கிங்? டாக் அதை பத்தி மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு வேலை பார்த்துருக்காங்க. அவரா பேசல, கேட்டாங்க சொன்னாரு, அவ்வளவுதான். அதான் டாக் அதை பத்தி மட்டும் தான் இருக்கணும். சிஇஓ காசி அவர்கிட்ட வந்து கேட்டதுக்கு என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நாங்க இப்போ அதை பத்தி முடிவு எடுக்கல. சோ தோனி வந்து அன்கேப்டு பிளேயரா எடுப்பீங்களான்னு கேட்டதுக்கு முடிவு எடுக்கல, இன்னும் ஸ்லாட் எல்லாம் முடிவு பண்ணல, நான் அவர்கிட்ட பேசிட்டு தான் முடிவு பண்ணோம். ஏன்னா அவர் வந்து வெளில வெக்கேஷன்ல சுத்தி அமெரிக்கால வெக்கேஷன்ல இருக்காரு. நானும் ஒரு அடுத்த வாரம் அமெரிக்கா போறப்ப பேசிட்டு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பிசினஸ் மீட் எல்லாம் நீங்க வந்து வெளிநாடு அவர் வெக்கேஷன் இருக்காரு, போகும்போது பேசிட்டு சொல்றேன், வேற எதுவும் கிடையாது. பாத்தியா ஓனரை பார்க்க சரி பண்ணி போறாரு பத்தி அங்க. சரி நான் தெளிவாவே கேட்டுடுறேன், எம்எஸ் தோனியை அன்கேப்டா ரீடைன் பண்ணுவாரா மாட்டாரா? பண்ணுவார் அப்படின்னு என்னுடைய ஆசை. தோனி எப்படி தோனி ரிட்டைன் பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும், புரியாதவங்களுக்கு எங்க வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா புரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். நடக்க அந்த சம்பவத்துக்காக நானும் காத்துக்கிட்டு தான் இருக்கேன். பட் பொட்டு வச்சு தங்கிறதுக்கு இப்போ வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மேடா. ஆமா நாம எடிட் பண்ணி போட்டுப்போம், அவ்வளவுதான். ஸோ எஸ், இந்த மாதிரி சூப்பரான நியூஸ்ல அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க பண்ண வேண்டியதுனா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம், 10,000 சப்ஸ்கிரைபர் நம்ம வந்துட்டோம். ஸோ அதுக்கு மிகப்பெரிய நன்றி எல்லாருக்குமே. ஸ்டார்ட்ல இருந்து இப்போ வரைக்குமே நீங்க அந்த எங்க கூட நீங்களும் வந்துட்டு இருக்கீங்க. கமெண்ட் பண்ற நண்பர்களுக்கும் ரொம்ப பெரிய நன்றி. அப்புறம் போட்டுட்டு இருக்காங்க, லைக் கூட பண்ணிடுங்க. லைக் பண்ணாதான் மத்தவங்களுக்கும் போய் சேரும். ஆமா, இல்ல நிறைய பேர் கமெண்ட்ஸ் எல்லாம் பண்றாங்க, அவங்களுக்கு எல்லாம் பெரிய நன்றி. ஆமா, நிறைய பேர் இப்போ வரைக்குமே பேர்லாம் பார்த்த தம்பி ரொம்ப நன்றிப்பா. நிறைய பேர் வந்து நான் ஃபுல்லா பார்த்துட்டேன்.